கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபியோட வாழ்க்கையில் அவருக்கு இதுதான் நடக்கணும். அவர் செஞ்ச தவறுகளுக்கு, அவர் பேசின வார்த்தைகளுக்கு, அவர் ஒவ்வொரு தடவையும் மற்றவங்கள ஒரு ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்கவே மாட்டார். அதே மாதிரி தான் ஈஸ்வரியும். ஆனால் வந்து இப்போ இந்த பக்கம் கோபிக்கு மட்டும் தண்டனை கிடைக்குது, ஆனால் ஈஸ்வரிக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. வயசு அதிகமாகிடுச்சுன்னு விட்டாங்க போல். ஸோ இப்போ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கஃபேலேருந்து இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தோடனே பகீர்னு ஆகிடுச்சு ஈஸ்வரிக்கு. திருப்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க போல், நம்ம செஞ்சதெல்லாம் வீணாக போச்சு, நாங்கள் வெயிட் பண்ணிருக்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாங்க ராதிகா. அம்மான்னு கூட ஆரம்பிச்சாங்க, அத்தைன்னு கூப்பிட்டு இருந்தவங்கள. அதாவது இனிமேல் நீங்கள் எனக்கு அத்தை கிடையாது, எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்கிற மாதிரி உட்கார வச்சு, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பிள்ளையை உங்கள்கிட்ட விட்டு போகிறேன், அன்பை பகிர்ந்துக்க என்னால் முடியல, நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், இது ஒத்து வரல, இது கரெக்டாக வரல அமையலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. மையு அங்கே சந்தோஷமாக இருக்கா, நான் மையுவை பார்த்துக்கிறேன், நான் என்னை வந்து பார்த்துப்பேன், நான் இதுக்கப்புறம் கிளம்பி போகிறேன், இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்லாம் சொல்ல அப்படியே கண் கலங்கிடுறாங்க ஈஸ்வரி. உங்களை நான் தப்பு சொல்லலை, குறை சொல்லலை, உங்கள் இடத்துல நீங்கள் எது சரின்னு நினச்சிங்களோ அதை செஞ்சீங்க, என் இடத்துல நான் சரின்னு நினச்சதை செஞ்சேன், போதும், இதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுடலாம், உங்கள் பையனை உங்கள்கிட்டே ஒப்படைச்சிட்டேன், கை குழந்தை கோபியை இனிமேல் நீங்களே வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த பக்கம் இனியாட்டையுமே வந்து நீயே வந்து உங்கள் அப்பா ஒன்ட்டே கொடுத்துட்டேன்னு சொல்ல ஷாக் ஆகிட்டாங்க. இனியா உடனே கொடுன்னு உள்ளார போயிட்டு மேக்கப் செட்டு செயின் எல்லாம் கொண்டு வந்து மையு கொடுத்துட்டு மையு கொடுத்துருங்கிறாங்க. இதுக்கப்புறம் மையுவையும் காமிக்க மாட்டாங்க, ராதியாவையும் காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கேன். நம்ம உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் ங்கிறாங்க ராதிகா. அதுவும் பாக்கியா கிட்ட ரெசிபிலாம் கேட்க, பாக்கியா வந்து சமைக்கிறதுக்கு நான்வெஜ் வாங்க வேணா, இல்லை வேணாம் நீங்கள் செஞ்சாலே ஸ்பெஷல் தான் சொல்லி சாப்பிட வச்சு எல்லாரும் சிரித்து பேசுங்க, எல்லாரும் ஒன்றா உட்காருவோம் அப்படின்னு ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போன்ட்டாங்க. செடியன் எழில் மட்டும் இல்லை, எல்லாரையும் ஒன்றா வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்றாங்க. தயங்கி உட்கார்றாரு கோபி. எல்லாரும் கண் கலங்களாக இருக்குது. இதோட வந்து ராதிகா குட் பை சொல்ல போகிறாங்க. சீரியலே முடிய போகுதா, இல்லை சீசன் 2 வரப்போகுதா, இல்லை இப்போதைக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து இப்போ இனியாவுக்கு ஒரு லவ் ட்ராக் ஆரம்பிச்சிருக்காங்க, எழில இங்கே வர வைக்கணும், செடியனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, பாக்கியா பழனிசாமியை பற்றி வேறு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.